மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம், ராகுல் காந்தியுடன் கனிமொழி பேச்சுவார்த்தை நடத்தியும் திமுக இன்னும் குழு அமைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். எங்ககிட்ட ஆக்சுவலா கேட்க கேள்வி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கேட்க வேண்டும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவி திருமதி கனிமொழி அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தை நடத்தி 9 நாள் ஆகிப்போச்சு. ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் குழு அமைக்கல. எங்க சைட்ல குழு ரெடியா இருக்கு பேசுறதுக்கு. நாங்க 5 பேர் குழு நாங்க வச்சிருக்கிறோம். அவங்க குழு அமைச்சுட்டா நாங்க பேசுறோம். குழு அமைக்காதது தாமதம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நீங்க அவங்களதான் கேட்கணும். ஒரு பக்கம் இருந்தாலும் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது வித்தியாசமா இருக்கு. காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. ஓட்டு வாங்கி இருக்கு, தனித்தனாக சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தாக்க திராவிட முன்னேற்ற கழகத்துல பல பேர் பல கசப்பான கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்களே. நானே பார்த்திருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ சொன்னார், நான் கேள்விப்பட்டேன். அதான் சொல்றேனே, இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ரெண்டுமே பெரிய கட்சி. 2 கட்சியிலும் பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பல பேருக்கு பல சிந்தனைகள் இருக்கும். இந்த கட்சி தலைமைக்கு பேச்சுவார்த்தை நடந்த பின்னர் நாங்கள் என்ன சொல்லி இருக்கிறோம், எங்களுக்கு குழு இருக்கு, நீங்க குழு அமைங்க, குழு மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக எத்தனை சீட்டு என்பதையெல்லாம் நிர்ணயம் பண்ணலாம்ன்றதை நாங்க சொல்லியாச்சு. அந்த குழுவை என்ன அமைக்காம இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதெல்லாம் பொருட்படுத்துறாங்களான்னு தெரியல. இதெல்லாம் ரசிக்கிறாங்க எல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் கவனிக்கிறாங்களான்ற எனக்கு சந்தேகம் தான். இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக அவர்களுடைய தரப்பிலே ஒரு குழுவை அமைத்து நாங்கள் நியமித்திருக்கும் குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துறோம். அப்புறம் 2 மாசம் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி 2 மாசத்துல பல கருத்துக்களை எல்லாம் சோசியல் மீடியால சர்ச்சிக்க வேண்டியது. கூட்டணியில 2 பேரும் ஒன்னா இருந்தா தான் 2 பேரும் ஜெயிப்போன்றது 2 பேருக்கும் தெரியும். தமிழகத்தை தாண்டி புதுச்சேரியில 26% வாக்கு வங்கி உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 8% வாக்கு வங்கி உள்ள திமுக தலைமையில் முறையா அப்படின்னு மாநில அது நாங்க அங்க ஒன்றும் முடிவே பண்ணலையே. அங்க திரு வைத்திலிங்கம் அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். எனக்கு நல்லா தெரியும். அவரை கேட்டேன். இன்னும் பேச்சுவார்த்தை என்ன துவங்கல தானே சொல்றாரு. பேச்சுவார்த்தை துவங்கினதுக்கு அப்புறம் தான் யார் தலைமை இல்லை, யார் முதலமைச்சராக எந்த கட்சி சார்பா இருப்பாங்கலாம் அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். அது 2வது அது இன்னொரு மாநிலத்துடைய அவங்களுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய முடிவு. அது என்ன அவர் என்று சொன்னது இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கல. சொல்றதை கேளுங்க. பெரிய கட்சி, பல கருத்து இருக்கு. 1967 ஆட்சியில இல்ல, எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. பல வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை நழுவி விட்டுட்டு இருக்கோம். பல காலத்துல 89 ஒரு முறை தனியா நின்னோம். அதுக்கப்புறம் தனியாவே நிக்கல. 2 வருஷத்துல திருப்பி கூட்டணி சேர்ந்தோம். 96 ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அந்த வாய்ப்பை நழுவி விட்டோம். 2006 ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தல. அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கட்சியில கீழே இருக்கவங்க எல்லாம் கருத்தை சொல்லதான் செய்வாங்க. நாங்க எப்படி கருத்து சொல்றோமோ மத்த கட்சியிலையும் கருத்து சொல்லுவாங்க. ஆனா கடைசியில ஒரு பிராக்மேட்டிக் டிசிஷனை தலைமை எடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் அது ஒத்துக்கொள்வாங்க. நாடாளுமன்ற தேர்தலை தனியா சந்திச்சிருக்கோமே. 2014 சந்திச்சுமே. யார் சந்திக்கல? நான் சந்திச்சிருக்கேன். 2014 தேர்தலில் நான் தேர்தலை தனியா கூட்டணி எல்லாரும் சந்திச்சிருக்கேன். என்னோட இன்னும் எங்க கட்சியில மொத்தம் 38 பேர் சந்திச்சாங்க. சந்திக்கலன்னா சொல்லாதீங்க. அந்த சந்திச்ச தேர்தலில் எங்களுக்கு என்ன ஆச்சு, திராவிட முன்னேற்றத்துக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.